பொருளை வாங்கி வீட்டுக்கு பிரயோசனமா திட்டம் கொடுக்கிறவர் தமிழ்நாடு முதல்வர் தளபதி ஸ்டாலின் உண்மையை உணர்ந்து மீனாட்சிபுரத்துக்கு அண்ணன் பன்னீர்செல்வமும் நிறைய செஞ்சிருக்காரு, நாங்களும் நிறைய செஞ்சிருக்கோம். ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்ததுனால இன்னும் பல நன்மைகள் நம்ம மீனாட்சிபுரத்துக்கு வரப்போகுது. ஆகவே அதை உணர்ந்து அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து அவரை அமோக வெற்றி அடைய செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டு அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள் வாக்குகள் சேகரித்து உரையாற்றுவார். வணக்கத்திற்கும் மிகுந்த மரியாதைக்குரிய நம்முடைய மீனாட்சிபுரம் கிராமத்தில் இந்த பகுதியில் வசிக்கின்ற பெரியோர்களே, பேரன்பு கொண்ட தாய்மார்களே, இன்று இங்கு இப்பொழுது உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பினை என் வாழ்நாளில் உருவாக்கி தந்திருக்கின்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு என்னாலும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். 5 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சி, தமிழக மக்களுக்கு என்ன தேவையோ தேவையறிந்து ஒரு சிறப்பான ஆட்சியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தியாக உணர்வோடு அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு மனிதனுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இது நிறைவாக தருகின்ற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பெரியவர்களே, தாய்மார்களே, நீங்கள் தந்த சிறப்பான வரவேற்புக்கு நாங்கள் என்றாலும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்பதையும், இந்த பகுதி மக்களுக்கு பெரிய சாலைகளை தார் சாலைகளாகவும் சிறிய சாலைகளை பேவர் பிளாக் அல்லது சிமெண்ட் சாலைகளாகவும் கழிவுநீர் கால்வாய் வசதிகளையும் பெண்களுக்கான சுகாதார மையங்கள் ஏற்படுத்துவதிலும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் அனைத்து பகுதிகளுக்கும் அனைத்து மக்களுக்கும் சீராக விநியோகிப்பதிலும் உங்களின் பணிகளை தெரிந்து அறிந்து புரிந்து இந்த கோரிக்கைகள் எல்லாம் நான் நிறைவாக நிறைவேற்றி தருவேன் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்முடைய தேவேந்திர குல வேளாளர் உறவுமுறையின் சார்பாக இங்கே சில கோரிக்கைகள் இப்பொழுது இங்கு வழங்க என்னிடம் தரப்பட்டிருக்கிறது. ஒன்று, திருமண மண்டபம் உறுதியாக இந்த தேர்தல் முடிந்தவுடன் முதல் வேளையாக திருமண மண்டபம் கட்டி கொடுக்கப்படும் என்பதையும், அங்கன்வாடி மண்டபம் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள், அதையும் கட்டி தரப்படும் என்பதையும், ரேஷன் கடை வாடகை கட்டத்தில் இருக்கின்ற அந்த ரேஷன் கடையில் சொந்த கட்டடத்தில் கட்டி தரப்படும் என்பதையும், பொதுமக்கள் பயிற்சி செய்வதற்கு ஒரு அழகான பூங்கா ஆகிய 4 கோரிக்கைகளை நிறைவேற்றி தருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த தேர்தல் முடிந்தவுடன் நீங்கள் இப்பொழுது இங்கு சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த 4 கோரிக்கைகளையும் உடனடியாக கட்டி தரப்படும் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக பெரியோர்களே, தாய்மார்களே, 5 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை நான் பணிவோடு தெரிவித்து, நம்முடைய தளபதி அவர்கள் மீண்டும் 2ஆம் முறையாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவதற்கு போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வேட்பாளராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக உதயசூரியன் சின்னம் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதையும், உதயசூரியன் சின்னத்தில் பெரியோர்களே, தாய்மார்களே, உங்களுடைய பொன்னான வாக்குகளை வாக்களித்து என்னை அமோக வெற்றி பெற்று தருமாறு உங்களுடைய பாதம் தொட்டு வேண்டி வணங்கி விடுவர்களே. நன்றி, வணக்கம்.